வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். என்ன விஷயமெண்டா, கனடாவில் இருந்து சில ஈரானிய குடியுரிமை பெற்றவர்கள் அல்லது இங்கே வந்து இருப்பவர்களை வந்து டிப்போர்ட் பண்ணுவதற்குரிய நடவடிக்கைகளை இந்த பப்ளிக் சேஃப்டி அமைச்சுக்களால் செய்ய போகிறோம். அதுக்குரிய அறிவித்தல பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிற கரி ஆனந்த சங்கரி அவர்கள் விசேஷமாக ஊடகவியலாளர்களிடம் வந்து கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். இது சம்பந்தமாக எதிர்க்கட்சியினரும் வந்து பல கூச்சல்கள் கேள்விகளையும் வந்து கேட்டிருந்தார்கள். அண்மை காலத்தில் கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. என்ன விடயம் என்றால், உங்களுக்கு தெரியும், டொரண்டோவில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய தூதுவராலயத்தின் மீது இனம் தெரியாத நபர்கள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவை மற்றும் வெவ்வேறு நாடுகளில் தூதுவராலயங்கள் உட்பட பல வயலன்ஸ், அதாவது வந்து கெடுபிடிகள், வன்முறைகள், தீவிரவாதங்கள், மற்றது அமெரிக்காவில் கூட ஒரு இஸ்ரேலிய ஜூத மத அந்த தளத்துக்கு வந்து வெடி மருந்துகள் நிரப்பப்பட்ட அந்த ஒரு வாகனம் போய் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. பல துப்பாக்கி சூட்டு சம்பவங்களும் பதிவாகி இருக்கின்றன. இந்த நிலைமையில் இது கனடாவிலேயும் டொரண்டோவில் இருக்கிற யுஎஸ் தூதுவராலயத்தை வந்து தாக்கக்கூடிய அளவிற்கு நிலைமை கட்டுக்கடங்காமல் போய்விட்டதால் இப்பொழுது மிக இறுக்கமாக வந்திருக்கின்றார்கள். என்ன விஷயம் என்றால், இந்த ஈரானியன் ரெஜிமியோட, அதாவது இந்த ஈரான் போர் பதற்றம், ஈரானுக்கு மேலே அமெரிக்கா இஸ்ரேல் படைகள் வந்து போரை தொடுத்ததற்கு பின்னர் இங்கே அமெரிக்காவில் இருக்கிற அல்லது கனடாவில் இருக்கிற இந்த ஐஆர்ஜிசியோட தொடர்புடையதாக கருதப்படுகின்ற நபர்களை வந்து இனம் காணுகின்ற படலம் அல்லது அப்படி தொடர்புடையவர்கள் இனம் காணப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்களை கனடாவை விட்டு வெளி அகற்றுகின்ற, நாடு கடத்துகின்ற படலத்தை தொடங்கியிருக்கிறது பப்ளிக் சேஃப்டி மினிஸ்ட்ரி. அதாவது ஐஆர்ஜிசி என சொல்லப்படுகிற இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ப்ஸ் என்று சொல்லப்படுகிற ஐஆர்ஜிசியோட சம்பந்தப்பட்டாக்கள் இங்கே இருக்கிறோம் கன பேர். அவர்களுக்கு மேலால துரித விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. அந்த அடிப்படையில் இவர்கள் பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கு பங்கம் விளைவிக்கலாம். ஏனென்றா பல துப்பாக்கி சூட்டு நடவடிக்கைகள் கனடா மட்டுமல்லாமல் யுஎஸ்ஏல வெவ்வேறு நாடுகளிலையும் நோர்வேயில் கூட பதிவாகி இருக்கிறது. இந்த அடிப்படையில் ஒருவர் இனம் காணப்பட்டு இந்த ஐஆர்ஜிசியோட தொடர்புப்பட்ட நபர் என்று ஒருவர் டிப்போர்ட் பண்ணப்பட்டு விட்டார், நாடு கடத்தப்பட்டு விட்டார். பலர் பெண்டிங்கில் இருக்கிறதாக பப்ளிக் சேஃப்டி மினிஸ்டர் கரி ஆனந்த சங்கரி அவர்கள் தெரிவித்து இருக்கின்றார். இந்த வகையில் ஊடகவியலாளர்களுடைய கேள்விகளுக்கும் பதில் அளித்திருக்கின்றார். இது இவர்கள் வயலன்ஸோட, சமூக விடுதலை செயல்களோட, குற்றச் செயல்களோட தொடர்பு பெற்றதாக இருப்பதால் இந்த ஐஆர்ஜிசியோட தொடர்புபட்டதாக இருக்கின்ற அத்தனை நபர்களும் இனம் காணப்படுவார்கள். அவர்களை நாடு கடத்துவதற்குரிய படிமுறை நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். Being used is a number that is not substantiated. That is an allegation that there's 700 people that are here. The details have not, as far as I know, have not been provided to CBSA. What I will say is that CBSA has reviewed over 18,000 applications and sought admissibility on those, and they are satisfied that those individuals are admissible. They are investigating currently 28 that are going through different stages of removal. One has already been removed, and others, once the process is complete, will be removed. ஈரான் மீதான போர் உச்சம் தொட்டதன் பின்னர், உச்ச தலைவர் அல் கெமினி அவர்கள் கொல்லப்பட்டதன் பின்னர் இந்த போர் பதற்றம் நீடித்ததன் அடிப்படையில் அமெரிக்கா உட்பட, கனடா உட்பட, மேற்கத்தியம் உட்பட இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களும் வன்முறை செயல்களும் அதிகரித்திருப்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் டொரண்டோவில் இருக்கிற அமெரிக்க தூதுவராலயத்தினுடைய துப்பாக்கி சூட்டுக்கு பிறகு எதிர்க்கட்சியுடைய கேள்விகள், பப்ளிக் சேஃப்டி பற்றிய கேள்விகள் மேலெழுந்தன. அதன் பின்னணியில் இப்ப துரித நடவடிக்கைகள் ஏற்பட இருக்கின்றது. பப்ளிக் சேஃப்டி மினிஸ்டர் கரி ஆனந்த சங்கரி அவர்கள் கூறுகையில், இப்படி ஐஆர்ஜிசியோட தொடர்புடைய 1000 பேருடைய விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் பலர் இருப்பதாக இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள். அதைவிட வெயிட்டிங்கில் 20க்கு மேற்பட்ட ஆக்களை டிப்போர்ட் பண்ணுறதுக்கு அதற்குரிய உகந்த ப்ராசஸிங் வந்து நடந்து கொண்டிருக்கின்றது என்று எல்லாம் சொல்லி இருக்கின்றார். சிபிஎஸ்ஏ என சொல்லப்படுகிற கனடா போர்டர் சர்வீஸ் ஏஜென்சிகளால் இதில் கடுமையாக கண்காணிக்குமாறு அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் அவர்கள் கடுமையாக கண்காணித்து வருகிறார்கள்.
ஈரானுடைய ஐஆர்ஜிசி படைகளோடு தொடர்புடைய நபர்களை வந்து தேடுகின்ற ஆய்வு செய்கின்ற அவர்களை நாடு கடத்துகின்ற விடயங்களில் மிகவும் அவர்கள் முடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். ஆமரவுகளே, இந்த ஈரான் போரின் பிறகு இந்த ஐஆர்ஜிசி என சொல்லப்படுகிற அவர்களுடைய இஸ்லாமிக் அந்த ரெவல்யூஷனரி அந்த புரட்சிகர காவல் படை என்று சொல்லப்படுகிறவரோடு தொடர்புபட்டவர்களை இங்கே குற்றவாளிகள் அது தடை செய்யப்பட்டதாக கருதப்பட்டு கிரிமினல் கோர்ட்டுக்குள்ள தடை செய்யப்பட்டதாக கருதப்பட்டு பலரை நாடு கடத்துவதற்கு இனம் காணப்பட்டு வைத்திருக்கிறார்கள். அந்த படிமுறைகளால் அவர்களது நாடு கடத்துகின்ற அந்த செயற்பாட்டை முன்னெடுக்க இருக்கின்றார்கள். இதை பப்ளிக் சேஃப்டி மினிஸ்டர் பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி இதை முடுக்கிவிட்டிருக்கின்றார். அதைவிட ஒருவர் ஏலவே நாடு கடத்தப்பட்டு விட்டார். இன்னும் எத்தனை பேர் நாடு கடத்தப்பட போகின்றார்கள் என்று தெரியாது. ஏனென்றால் வன்முறைகள் வெடிக்கிறது, வன்முறை சம்பவங்கள் கன்சூட் எல்லாம் அந்த பதிவாகிறதால இதுக்குள்ள அவர்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்து இதை செயற்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள். ஆமுறவுகளே, எங்கோ வெடித்த போர் இங்கே பல நாடுகளிலேயும் பாதுகாப்பு பிரச்சனைகளை உண்டு பண்ணியிருக்கிறது. பொதுமக்கள் பாதுகாப்பு மிக மிக முக்கியமானது என்ற ரீதியில் இந்த நடவடிக்கையை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அந்த தகவல்களை உங்களுக்கு கொண்டு சேர்க்கும் முகமாகத்தான் இந்த தொகுப்பு பிடித்திருந்தால் மற்றவருக்கும் பகிருங்கள். அதைவிட யூடியூப் தளத்துக்குள்ள போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு மணியை பிடித்தாட்டி விட்டால் மேலும் மணியான தகவலை அறியலாம். நன்றி, வணக்கம்.